எதுக்குள்ளால சுற்றுறது மேகம்பால மேக கிளியர் கிளியரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் அதால் சுற்றி வர போகிறாங்க. நாங்கள் இதால் போக போகிறோம். மக்களும் வனத்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த யானையை மீட்கிற ஒரு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நம்பிக்கையில் போய் கொண்டிருக்கிறோம்னா இந்த ஒரு 5 வடியை நம்பி தான் போய் கொண்டிருக்கிறோம். வள்ளம் நாங்கள் வந்து ஒரு வந்து பார்த்தோம். இந்த நடவடிக்கையை வந்து எங்களுக்கு தனியாக வந்து செய்து வருகிற ஒரு 3 பிரிவாக பிரித்து சுற்றி வர இறங்கி அடிக்க போகிறோமா. தள்ளி இல்லைங்க வடி போட போகிறாங்களாமா. 6 வடி சார்ஜ் பண்ண போகிறது. அங்கே வந்துட்டாங்களோ வாக்களோ கால் ஒன்றே இல்லாதது தெரியுதுண்ணே. அங்கே மூலி போகுது. ஃபுல்லாக தானே மறைச்சும் போகுது. தானே யானை திரும்புது, கிட்ட போகாதியல். ஆனால் என்னதான் நிலப்பாடு என்னதான் நடந்தாலும் எங்களோட மக்களுக்காக எடுக்கிற வீடியோ வந்து நீ என்ன நிலைமை நடந்தாலும் வீடியோவை கடைசி மட்டும் கைவிடக்கூடாது. அந்த முதல் செய்த மாதிரி செய்யுங்கவா. இந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 மீட்டர் நாங்கள் வெளியே உடைச்சி வர்றதுக்கு அவ்வளோ படியலுக்கு காயமா. யாருக்கு இந்த விஷயம் வந்து ஆரம்பத்துலேருந்தே தெரியும்? ஆள்தான் வருதாங்க. நீங்களா ஹோல்ட் பண்ணது? இதில் நிற்கிறது புரஸ்காரோ? ரைட்டா. இது இப்போ என்ன மாதிரி எத்தனை நாள் இந்த யானை இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ யானையைத்தான் வந்து போய் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முதல் அது சம்மந்தமான விடயத்தை வந்து காய்ச்சி போட்டு உள்ளுக்கு வந்து போவோம். இந்த யானை வந்து ஒரு கிழமை என்ன ஏற்கனவே நாங்கள் கூட்டிக்கணும் அவையை தந்தோட நிற்கிறவே தான் கூட்டி வந்து காட்டினது. காட்டு யானையை கிட்ட வந்து பார்க்கணும்னு சொல்லிச்சு. நம்ம கிட்ட கூட்டியாண்டே வள்ளத்தில் கூட்டியாண்டே காட்டினது. அதை விட காட்டுக்கு நிற்க நான் வீடியோ எடுத்தெல்லாம் காட்டினேன். காட்டுக்குள்ளே படுத்திருக்க கூட்டிக்கொண்டு போய் வீடியோ எடுத்துக்கொண்டே காட்டினான். அதுக்கு பிறகு தண்ணிக்க கூட்டிக்கொண்டே காட்டினான். தண்ணிக்க கூட்டிக்கொண்டே காட்டி கூட்டிக்கொண்டே வல்லமெல்லாம் பிறண்டது இப்படி பக்கத்தில் காட்டினான். டாக்டர் டாக்டருக்கு வேலை அனுக்கிறேன். டாக்டர் வேற இல்லைன்னு சொல்கிறாங்க. டாக்டர் வேலையை அனுக்கிறேன். வேலையை அனுக்கிறாரன். இப்போ யானை ஒரு செத்த யானை பிரச்சனையாக நிற்கிறாரான்னு சொல்கிறாங்க. 2 வரைக்கும் அந்த யானை ஏலாமல் இது வரைக்கும் இவ்வளோ இதில் இப்போ 2-3 நாளாக இதுலேயே நிற்கிது. இவ்வளோ தண்ணிக்கே நிற்கிது. உடல்நிலை ஏலாத காலை ஏலாது. நான் வெள்ளத்தில் கூட்டிக்கிட்ட காட்டுறேன். கிட்ட கூட்டிக்கிட்ட காட்டுறேன். காலில் மொழிக்கிட்ட வீங்கி இருக்கு. ஒரு கால் கீழே வச்சு நடக்காது. என்ன செய்யலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க? அந்த யானையை மீட்டு வெளியில் அதுக்கு தோப்பட்டி அதை வெளியில் அனுப்பி விட்டா தெரியும். நாங்கள் யானையை புட்டிக்கு நாங்கள் கொண்டு வரோம். அவே யானையை கரைக்கு நீங்கள் கொண்டு வர கலைச்சா யானை நோமலாகவே கரைக்கு ஒதுக்கி வரும். இப்போ தண்ணிக்குள்ளே மட்டும் எவ்வளோ நாள் இருக்குது? தண்ணிக்குள்ள இப்போ இல்லைன்னா ஒரு கிழமையா தண்ணிக்கா நிற்கும் யானை. ஒரு கிழமையா தண்ணிக்கெல்லாம் நிற்கும் யானை. ஒரு கிழமையா இந்த பகுதிக்குள்ளே தான் நிற்கும். இதுக்குள்ளேயே தான் நிற்கும் யானை. இதுவரை அந்த வாராங்க போகிறாங்க பார்க்குறாங்க. டாக்டர் இல்லை அது இல்லை தெரிஞ்சுறாங்க. இது வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் இருக்குது தானே. அது வந்து இங்கே வந்து உண்மையிலேயே இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு ஏசிபியை போட்டோ இல்லை இதை போட்டோ எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வந்து பயன்படுத்தி அந்த என்னென்னு சொல்கிறது காட்டில் மிருகங்களை வந்து பாதுகாக்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது வந்து உடனடியாக வந்து இதை செயல்படுத்தி இந்த யானையை பாதுகாக்க வேண்டியது வேறு இது. அப்போ வேற ஒரு அலட்சியத்தால் இப்போ வந்து அடிக்கொருக்கா கண்காணித்து கொண்டிருக்கிறேன். யானை உயிரோடு இருக்குன்னா போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தானே பிரச்சனை. எங்களை பாருங்க எங்கள்ட வலையிலெல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்குங்க. வலையிலெல்லாம் வந்து அடுத்து அதால் நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம். இந்த வலையில் ஒரு வலை கட்டுறது சொன்ன கிட்டத்தட்ட ஒரு வலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 முடியும் எங்களுக்கு. ஒரு 4 துண்டு 5 துண்டு வலையே இல்லாமல் வலையே அழிச்சு கொண்டு தான் இருக்குது. இப்போயும் குளம் ஃபுல்லாக நீந்தது இல்லை நாங்கள் இப்போ மீன் வந்து இப்போ இந்த இப்படியான ஏரியாக்குள்ளே மீன் வரும். இதுக்குள்ளே தான் வலை விடுறது. இதுக்கெல்லாம் வலை விடுறது. அப்போ இந்த ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் வலையை விட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த யானை மட்டும் இல்லை, இதை விட ஒரு 4 யானை இருக்குது. அதுவும் செஞ்சு கொண்டு இருக்கு. அப்போ அதுகளும் இதே மாதிரி. அப்போ அவே டைம் இருக்கா கேட்போமா என்ன மாதிரி என்ன நிலப்பாட்டில் இருக்கு? அவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் கதைச்சி போயிட்டோம். கதைச்சிட்டீங்க அவங்க அது சம்மந்தமாக டாக்டர். சரி பாப்பா, நாங்களும் ஒரு தடவை கேட்போம் என்ன மாதிரி என்ன நிலவரம் கேட்டு போட்டு. இப்போ எதில் போகலாம்? நாங்கள் போகிறோம்டா. நாங்கள் போட்டு எடுத்தோம். போட்டு எங்கே கிடக்கு? அப்போ ஒருக்கா போட்டில் ஒருக்கா போய் கிட்ட வந்து யானையை வந்து பார்ப்போமா?
ஐயா அம்மா இருக்கா சாப்பாடு நாங்கள் கஷ்டப்படுறோம். செத்த யானைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு டாக்டர் அங்கே போய் நிற்கிறாராம். செத்த யானைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க டாக்டர் அங்கே அங்கே நிற்கிறாராம். சாகப்பட யானைக்கு உயிரோட உள்ள காப்பாற்றுறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அதுவும் கனநாள் நின்றா புரட்சியே செத்து போயிருமா நினைக்கிறேன். போயிடும். ஏன் அதால ஏலாது இப்போ மேய்ஞ்சு அதில் போய் சாப்பிடுது, இதில் வந்து நிற்கும். ஓ அண்ணா வணக்கம். எப்படி போகிறா சார் நீங்கள் வனஜீவின்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மாதிரியாம் என்ன டாக்டர் பாரு இவை இப்போ வந்து சொன்ன தகவல் வந்து பார்த்தா ஒரு கிழமையாக இதுக்குள்ளே இருக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். அவங்க வந்து கண்டுகொள்கிறாங்கள இல்லை எடுக்கிறாங்கள இல்லை ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக என்ன இறந்த ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக போயிருக்கு. அப்போ நீங்கள் ஒருக்கா வந்து இதை பதிவு செய்து போடுங்க, இதனூடாக யாராவது வழியை பார்த்து வந்து இதை எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குமென்று தான் என்ன கூப்பிட்டது. அப்போ நீங்கள் இதில் நிற்க இதில் புறச்சாக்கள்லாம் நிற்கின வேண்டாம். அப்போ என்ன மாதிரி அதோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்குது? இப்போ டாக்டர் வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இப்போ சம்பவம் நடந்த ஒரு கிழமை கிட்டையா ஒரு கிலோவே சனிக்கிழமையில இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீதியாக இவை கோல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வரியில் பார்க்கணும் போயிடும். டாக்டர் இல்லை, டாக்டர் அஞ்சு நாளாக பார்க்குறாங்க. இது 5 நாளாக பார்க்குறாங்க. 5 நாளாக கண்காணிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ யானை ஒரு இறக்குற தருவாயில் இல்லை, நல்லா இருக்குது, வெளியே எடுக்கணும். அப்படியா வெளியில் எடுக்கணும். இப்போ டாக்டர் கொண்டு வந்து அதை இந்த பார்க்கத்தானே நாங்கள் வெளியே நீ போய் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. அடுத்தது யானே நாங்கள் வெளியே கலைச்சி கொண்டு வந்து எங்களால் ட்ரையல் போட்டு விட்டு அதை விட அவளுக்கு விலையிலையும் அழைக்குதான், தொழிலும் செய்யலாம் இருக்கா. நாங்கள் எவ்வளோ நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் விலை இல்லை. இதில் அறுத்துருவேன். ஏது அதால ஏலாது. முழங்கால குத்தி தான் நடந்து வருது. முழங்கால குத்தி நடந்து வரைக்கும் அதால அதை எங்களுக்கு பார்க்க விலையா இருக்கிற பெரியங்களுக்கு கவலை இல்லை, அதை பார்க்க கவலையாகிறாங்க. அது நடக்கிறத பார்க்க தண்ணிக்குள்ளன்னு இந்த வீடியோ பாருங்க, தண்ணிக்குள்ள கீழே தாண்டு தான் வருது. ஏலாது ஒருக்கா பார்க்கலாமா பைனாக்குலர் அங்கே பாப்பா ஒருக்கா. இது விளையாட்டு பொருளை தான் பார்த்துருக்குறோம். இது ஒரிஜினல் நினைக்கிறேன்னா எதுக்குள்ளால சுற்றுறது மேகம்பாலில் மிக கிளியர் கடை. கிளியரா அக்கறை இல்லாத சிங்கள சண்டே காட்டி வெள்ளம் எல்லாம் பிரண்டு வெள்ளத்தோட அப்போ அதான் இருக்கா. இப்போ போய் பார்க்க போகிறோம். வெள்ளத்தை கொண்டுட்டா வெள்ளத்தை கொண்டு ஓ வெள்ளத்தை கொண்டு வாங்கலாம். ஒரு போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். ஓ இந்தாங்க சாரி. ஓ அப்பா உள்ளுக்கு வந்தால் யானை பிரட்டி விட்டுட்டான். அண்டைக்கு பிரட்டி விட்டுட்டான் யானை பிரட்டி விட்டு ஆக்கள் அங்கே நீண்ட இல்லாமல் கஷ்டப்பட்டதான். இப்போ வந்து நாங்கள் டாக்டர் வருவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்போ நாங்கள் போய் ஒரு யானையை கிட்ட வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வழிக்கிடைக்குள்ள இப்போ இதில் அந்த வனவளத்துறை அதிகாரிகள் இவையெல்லாம் இதில் நின்றுனா அப்போ அவைகிட்ட கேட்கக்குள்ள இப்போ டாக்டர் வர்றதால தான் நாங்கள்லாம் இதில் வந்து நிற்கிறோம். டாக்டர் வந்து உள்ளுக்கு போய் பார்க்க அப்போ எல்லோரும் சேர்ந்து உள்ளுக்கு போவோம் அப்படின்றதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அன்னையாக்கள்லாம் எனக்கு வந்து கோல் பண்ணினாக்கள். அப்போ என்னத்துக்காகவே கோல் பண்ணேன்னு சொன்னால் ஒரு கிழமையாக ஆகிட்டுது. இந்த ஒரு கிழமையாக இந்த யானை இதுக்குள்ளே நிற்கிது. அப்படி தானே ஒரு கிழமையாக நிற்குது. ஓ ஒரு கிழமையாக இந்த யானை வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே அவை செய்யலை. அவை வந்து போய்கொண்டு நிற்கணும். வந்து பார்த்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். ஏதோ இந்த ஒரு என்னென்னு சொன்னால் அலட்சிய போக்கு போல் அவைக்கு. ஓ டக்கண்டு வந்து அதை பார்த்து அந்த உயிரை மீட்கையில் அந்த உயிர் இப்போ ஒரு யானை தண்ணிக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது இரவு நேரத்தில் எழும்பி வருதா கரைக்கு? இரவு பகல் எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது. ஒரு குறிப்பிட்ட இது வந்து வருமா இருந்தால் அதுக்கும் பிறைப்பேறி இறந்துருமேண்ணே. கட்டாயம் என்னென்னு சொன்னால் அதோட விஷயம் என்னென்னு சொன்னால் அது வெயிட், அந்த கால் வந்து வெயிட் தானே. அந்த புண்ணாகின யானையில காலில் ஒரு பெரிய புண்ணு இருக்குது. தண்ணிக்குள்ளே வச்சுருந்தா அந்த வெயிட் குறையும். அது தூக்கி வச்சுருந்தா அந்த வெயிட் வந்து அதுக்கே தெரியாது. அதுக்காக தான் தண்ணிக்குள்ளேயே அது நிற்கிது. ரைட். இவர் வந்து உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானி தான்.
இந்த யானை இதுக்குள்ளால் நிறைய யானைகள் வந்து இந்த பாதையால் ஒரு 4-5 யானை இதை ஒரு பாதையாக வந்து பயன்படுத்தி போகிறது, இதை பயன்படுத்தி போகிறது. அப்போ ஒரு யானை மட்டும் இப்போ ஒரு கிழமையாக தண்ணிக்குள்ளேயே வந்து நிற்கிது. தண்ணிக்குள்ளே நிற்கிறதுக்கான காரணம் வந்து இவரால் வந்து சொல்லப்படுற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, கால் பகுதியில் வந்து ஒரு பெரிய புண், அதை இப்படி ஊண்டி கீழே வைக்கல, அதை முழங்காலம் அடித்து தான் கீழே சப்போர்ட் பண்ணுது தான் எழும்புறதுக்கு இருக்கிறதுக்கு. அப்போ இந்த யானை தண்ணிக்குள்ளேயே போய் நிற்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக வந்து அவர் சொல்கிறது யானையில் வெயிட் தாங்க முடியாமல் அது வந்து வெளிப்பரப்பில் நிற்கல, அந்த வெயிட் வந்து அதை அழுத்துது, நிற்க முடியாததால். அப்போ அதால் வந்து தண்ணிக்குள்ளே மிதந்து கொண்டு இருக்கு. தன்னை வெயிட்டை முழுமையாக குறைச்சி தண்ணிக்குள்ளே போனால் யானை தன்னாலேயே மிதக்கும் தண்ணிக்குள்ளே. காலை கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கல அது இந்த வெயிட் வந்து குறையும் எப்பயுமே. நீங்கள் ஆனால் அந்த புண்ணு அந்த மீன்கள் எல்லாம் திண்டுதல் இருமே புண்ணுன்ற விஷயம் அதுக்கு இன்னும் ஏற்படையில் கட்டி ஒன்று உருவாகி அந்த கட்டி வந்து பெரிய லெவலில் வந்துட்டு அவளுக்கு வந்து வெடி எதுவும் வச்சிருப்பாங்களோ இல்லை எதுவும் அப்படி தான் போல இருக்கு. ஆனால் பெரிய ஒரு ஊதல் மாதிரி இந்த ஒரு கஷ்டமான ஒரு பிரதேசம் மாதிரி அந்த அப்படி வந்துட்டு இருந்தது காலுக்குள்ள. இந்த அந்த காலை யானை காலை கொஞ்சம் பெருசு தானே, அது கொஞ்சம் ஊதி இப்படி இருக்கு. அது கொஞ்சம் இயலாமல் இந்த விஷயம்தான். அப்போ இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நிற்கணும், என்னென்னு சொல்கிறது, அந்த காடுகளை பாதுகாக்கிற பொரசன்னு சொல்லுவோம், என்ன வனவள பாதுகாப்பு வனவள பாதுகாப்பு பிரிவினர் வந்து வந்திருக்கணும். அது மாதிரி மாங்குள போலீஸ் வந்து வந்திருக்கணும். அப்போ எல்லாருமே வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த வடமாகாணத்துக்குன்னு சொல்லி இப்படியான யானைகளுக்கு ஊசி போடுற இந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வைத்தியர் தான் இருப்பதாக அதுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து இதில் இப்போ தற்சமயம் இதில் வந்து சரி வச்சிருந்தார். ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போ அன்னாட ஆதங்கம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு இறந்து போன யானைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இருக்கிறார். இருக்கிற யானையை காப்பாற்றுறாங்க, இல்லை எது நியாயம்? அப்போ இங்கே வந்திருக்கணும் வேகமாக. இங்கே வந்து இறந்த யானைக்கு சர்டிஃபிகேட் நாளைக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இறக்க போகிற இப்போ இருக்கிற விஷயத்தை பார்க்கலாமே, காப்பாற்றலாமே. வந்து யானை என்று அரிது யானை வந்து என்ன சொல்ல. இப்போ இதில் உள்ள ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போவோம்னு சொல்லி. அப்போ இவர்கிட்ட கேட்க இவர் சொல்கிறார், இப்படி தானே ஒரு கிழமையாக சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அது வரமாட்டாங்கன்ற மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஒரு கிழமையாக அறிவிச்சு ஒரு 3 தடவை வந்துட்டாங்க. வந்து பார்த்துக்கொண்டு தான் போகிறாங்க. டாக்டர் இல்லைன்னு வேறு என்னென்ன மீடியாவில் வந்து இந்த சைட் வந்தது சக்தி எப்பங்கார் வந்த நேற்று அந்த இடத்த பதிவு செய்தவை அவையுடன் தொடர்பு கொண்டு கதைச்சவை. ஆனால் அவை எங்களால் எவ்வளோ ஏழுமோ அவளுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். யானையை காப்பாடுற விஷயத்தை நான் 65 குடும்பம் இதை நம்பித்தான், இந்த குளத்தை நம்பித்தான் மீன்பிடி தொழில இந்த சைட். அதுவே சாந்தபுரம் அங்கெல்லாம் 200 பேர் இருக்காங்க. 200 பேர் சாந்தபுரம். இப்போ இவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்குற விதமாக இந்த குளம் இருக்குன்னு பாருங்கள். இங்கால ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர், அங்கால ஒரு 250 குடும்பத்தினர், அதுக்கு நேரம் பின்னுக்கும் ஆக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் இங்கே பதிவு செய்யப்பட்ட ஆக்கள் தொழில் செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி காலபோகம் சிறுபோகம்னு சொல்லி 2 போகங்களுக்கு வந்து சிறுபோகத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு பெரிய அளவில் வயல் விளைச்சலை கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த இரணைமடு குளம். இது வந்து இன்னும் என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்கோ அதுகளெல்லாம் எல்லா சகல வசதிகளும் எங்களோட மக்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்படணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அதிகாரி தான் இருக்கிறார். அவர் உலக காலம் வரையலைன்றது வேறு ஒரு ஆதங்கமாக வந்து இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் முட்டானியை இறங்கி வழியாக கொண்டு வந்து அடுத்த நிமிஷம் செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டம். இவ்வளவு அலட்சியமாக விட்டுட்டு நாளைக்கு அந்த யானை ஒரு இதில் செத்து போனாலும் ஓகே, யானை குளத்துக்குள்ளே போனது செத்து போயிட்டு காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் அதை பற்றி யாரும் கதைக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட தான் நாங்கள் கரைக்கு கொண்டு வந்தாரோம், நாங்கள் யானையை கரைக்கு கொண்டு வந்தாரோன்றதை நாங்கள் மாடோ ஆடோன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களை காப்பாற்றுன்ற மாதிரி நிற்கிது. உங்கள்கிட்ட நிற்கிது, காப்பாற்றுன்ற மாதிரி நிற்கிது. அதே அளவில் நாங்கள் கரைக்கு நாங்கள் ஒதுக்கி தரோம். நீங்கள் மைக்ரோசியை போடுறீங்களோ இதை போடுறீங்களோ அதில் காலை சுகப்படுத்தி விடுங்கன்றதான் எங்களை குறிக்கும். இப்போ இவையில்னு சொன்னால் ஒரு மயக்கத்தை கொடுத்து இழுத்து கொண்டு வரலாம் என்ன சைட்டுக்கு நைஸாக அப்படியும் செய்யலாம். இவே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதில் புட்டி ஒதுக்கி கொடுப்போம். யானைன்னு ஒரு விஷயம் எந்த ஒரு மிருகமும் தன்னால் ஏலாட்டி அந்த 6 படித்த மனுஷன் தானே அவன்கிட்ட வருது. அதுக்கு வாய்ப்பேசி இல்லாது தானே. அது வந்து தன்னோட உணர்வை வந்து இந்த வெளிப்படையாக காட்டுது. தனக்கு ஏதாவது செய்யுங்க, என்னால் இயலாமல் இருக்கு, எதுவும் செய்யுங்க, ஏதாவது விஷயம் செஞ்சு நீங்கள் காப்பாற்றி விடுங்கன்ற விஷயத்துக்கு தான் இந்த யானை இதில் வந்து இருக்குது. ரைட். நாங்கள் வந்து இப்போ அன்னையாக்கள்கிட்ட ஆதங்கத்தை வந்து கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் நின்று பார்ப்போம். டாக்டர் வராட்டி நாங்கள் வந்து போய் இதை வந்து பதிவு செய்து போடுவோம். இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்
பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும்ன்றதுக்காக தான் என்ன வந்து கூப்பிட்டுருக்கீங்கன்னா இதை வந்து வெளியே கொண்டு வரணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தரம் ஒரு ஒன்று செய்கிறாங்க இல்லை வெளியே கொண்டு வரணும். இனிமேல் இப்படியான பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் எங்களோட பாதுகாப்புக்கான பிரச்சனை எங்களோட பாதுகாப்புக்கு வந்து ஒரு போட் இன்ஜின் இல்லை. நாங்கள் அவசரத்துக்கு எங்களுக்கு போட் இன்ஜின் தேவைன்னா அந்த சங்கம் இரண்டாமது சாந்தபுர சங்கத்திட்ட தான் ஒரு போட் இன்ஜின் டக்கண்டு அவசரத்துக்கு வேண்ட வேண்டியா இருக்குது. ஒரு உயிர் தண்ணியில் இன்ஜின் போட் என்னென்னா எங்களோட போட்டில் போய் ஒரு ஆபத்துன்னு சொன்னால் உடனடியாக போய் காப்பாற்றல. அது எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த சைட்டில் இருந்து அந்த போட்டை எடுத்துருக்கிறோம். இங்கே உலகம் பார்வையிடறதுக்கு மக்களும் எதுவும் இல்லை. எங்களுக்கு ஒரு போட் இன்ஜின் ஒன்று கட்டாயம் வேணும். இவ்வளோ தொழிலாளி இருக்கிறோம், குளத்துக்கு போய் நடக்கலாம் தாழலாம் உடனடியாக போய் காப்பாற்றக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் அங்கே அறிவித்து அந்த சங்கத்துக்கு அறிவித்து போட்டு வர அளவில் இங்கே வந்து நிறைய பிரச்சனை வந்து பேசலாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் அதால் சுற்றி வர போகிறாங்க, நாங்கள் இதால் போக போகிறோம். மக்களும் வனத்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த யானையை மீட்கிற ஒரு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோமா. தேவை ஏற்பட்ட அடிக்கலாம். ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நம்பிக்கையில் போய் கொண்டிருக்கிறோம்னா இந்த ஒரு 5 வடியை நம்பி தான் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஆபத்துகள் வரைக்குள்ளே நாங்கள் வந்து இழுத்துக்கொள்வோமா. ரைட், இப்போ யானையை பார்க்குறதுக்கு போகிறோமா. கயிறு போடாட்டி சரியா. ஆரி சப்பாத்தியா ஆளுக்கு ஓட்டிக்கு தெரியணும். அங்கே ஜான அங்கே நேராக தான் நிற்குது. அணியன் நேராக போய் கொண்டிருக்கு. ஆண்டா யானை நிற்குதா. யானை படகுல ஏற முயற்சி செய்தால் தான் கஷ்டம். ஏன்னா எத்தனை வருஷம் யானையா இருக்கும் இது? வயசு என்ன வயது? 3-4 வயதோ? 10 வருஷத்துக்கு ஒரு குட்டி. என்ன இவங்க எங்கால அணைக்க சொல்லி இருக்கிறாங்க. கிட்ட அணைங்க. ஓடி வராது. நீங்க பார்க்கல அது பெரிய கிட்ட விடுங்க. வேறு யானையில இருக்கலாமா? ஒரு சைடுக்கு நிக்காதீங்க. பேலன்ஸா போடுங்க. வா. ஒரு பழமொழி இருக்குது, யானை வந்து சேத்துல விழுந்தா எலி வந்து காதுல கடிக்குமா. அது மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். அந்த சைட்டோட அணைங்க ஐயா, அந்த சைட்டோட அணைங்களன். அவன் போன் தொடர்புல வடி பயன்படுத்துறான்னா சொன்னவனா வடி பயன்படுத்துறது. அதை என்ன மாதிரி சும்மா இழுத்து வடிக்க பண்றதோ? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சீனா வடி கொண்டிருக்கணும். என்ன சீனா வடி கொண்டிருக்கணும்.
என்னடா இன்ஜின் நின்றுட்டா இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஆனா இதுக்கு தானே என்ன தண்ணிக்குள்ளே ஒரு வடியை பயன்படுத்தினா தானே அது வழியா வரும். கேளுங்க, வடி பயன்படுத்த வாண்டு இதுக்கெல்லாம் சொல்லி விட்டீங்கடா. நாங்க யானை சிக்கப்பட தான் இருக்கு. போன் பிரச்சனை இல்லை, மைக் தான் எங்களுக்கு கைவிட போனை கைவிட்டுறாங்க. இதெல்லாம் மேட்டரே இல்லை, யானை ஒன்றுமே செய்யாது. நிற்கிது போவதில்லை, கேளுங்க ஒரு வழியால் பயன்படுத்திட்டாங்க. பயப்படாதா, பயப்படாத. ஆறு அவங்கள இன்னும் வர இல்லையாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஒரு பகுதி, அங்கால ஒரு பிரிவு வந்து வருது, இங்கால ஒரு பிரிவு வருது. நாங்கள் யானையை வந்து இங்கால சைட்டுக்கு வந்து ஒதுக்க போகிறோமா? 2 பிரிவாக வந்து இறங்கி இருக்கிறோம் சுற்றி வர. ஓ, தடி அடிக்கும் போலடக்கா. ரைட் ரைட். ஓ, எந்த பாதை? இதுக்குள்ள பாதை இருக்கோ? யானை சிரிக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள் பின்னுக்கு தாக்குதல் நடத்தினா தான் அது முன்னுக்கு போகும் போலடாக்கா. இவங்களை இப்போ கேட்குறது இங்கால சைட்டுக்கு தானே ஏற்ற சொல்லி. வடி கொளுத்தினா இப்போ யானை வழியே வரும். காட்டு என்ன பின்பக்கம் நிறைய பேருக்கு இரணமடோட பின்பக்கம் வந்து சரியா இங்கே பிரிஞ்சிருங்க. அங்கால இஞ்சால் ஒரு ஆள் வாங்க, இஞ்சால் ஒரு ஆள் வாங்க. ஓகே, இரணமடோட பின் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமா. இது வந்து கூடுதலாக மீன் பிடிக்கிறதுக்கு ஆக்கள் வந்து பயணம் செய்கிற ஒரு இடம். இது என்ன கட்டை ஒன்று மிதக்கிற மாதிரி இருக்கு. இரணமடுவில் நிற்கிற ஒரே ஒரு போட் இதுதானா? இன்ஜின் போட். இன்னொரு போட் இருந்தால் நல்லது. அது என்ன விலை? இன்ஜினும் போட்டும் 8 லட்சம் ரூபா அப்படி வருமே. அதுதான் சொல்கிறேன், அதை வந்து அப்படியே நார்மலாக ஒதுக்கி இருக்கலாமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் சங்க தமிழனவன். ஓட்டிக்கு தெரிகிற மாதிரி விடட்டாமா?
வந்து நின்றது தான் இந்த இரணமோட பின்பக்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருந்தது. எந்த ஒரு விடயத்தையும் நன்மைக்கு என்றுவாங்களே என்ன போட்டோ கொண்டு போகிறோம் அங்கே போகணும். என்ன மாதிரி அவங்க வடிக்க அனுமதி தர இல்லையோ? நடந்து வரேன் காட்டால ஆ எங்களை ஒதுக்காட்டா நாங்கள் அதில் வந்து அந்த காலத்தில் வேறு இன்னொரு வெள்ளம் கொண்டு வர போகிறீங்களோ? ஆ எல்லாம் வலிச்சாலோ? நீங்கள் போட்டு தான் பாருங்க. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை தொழிலாளர்கள் இந்த இரணமடு கடலில் இந்த சைட்டில் இரணமடு குளத்தில் வந்து இந்த சைட்டில் தொழில் செய்கிற தொழிலாளர்களுடைய வலிச்சல் வலிச்சல் வல்லம் நாங்கள் வந்து வந்து பார்த்தோம். இந்த நடவடிக்கையை வந்து எங்களுக்கு தனியாக வந்து செய்து வருகிற ஒரு 3 பிரிவாக பிரித்து சுற்றி வர இறங்கி அடிக்க போகிறோமா? இந்த பாட்டுக்கெல்லாம் நாங்கள் வேற ஒன்றும் சரியாக சரியான ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு காரணத்தால் நாங்கள் முதல் வந்து பிறகு வந்து பார்த்தோம் எங்களுக்கு இந்த கால சூழல் வந்து சரியான முறையில் இல்லை. ஒரு 3 பிரிவுகளாக பிரிஞ்சு மும்முனைகளாக இறங்கி வந்து இந்த நடவடிக்கையை வந்து செய்ய போகிறோமா? அப்படி தானே தம்பி? அதுக்காக எங்களோட இந்த படைப்பிரிவை வந்து 3ஆக பிரிச்சிருக்கிறோம். 3 வளத்தால் இறங்கி நடக்க போகிற நடவடிக்கையை தான் நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்க்க போகிறீங்க. தண்ணியில் வள்ளத்தை கட்டிவிட்டு காவலுக்கு படுத்துருது இப்படி கிடியாவில் கட்டிவிட்டு அப்படியே வந்து கடையாரை பிடிச்சி அப்படியே இப்போ கடையாரு இல்லை அப்படி ஒட்டச்சு அவன் 10 அடி தண்ணி காலை போயிட்டு வந்து தான் வேற வழி பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஜாசாவுக்கு தெரிஞ்சிருக்கு யானை அடிச்சு டோச்சு வலை எல்லாம் போயிட்டு மலையை விட்டுட்டு காவல் பார்த்துருது டோச்சு லைட்டாக இதெல்லாம் போயிடுச்சு. இது எல்லாருமே தொழில் செய்கிறாக்கள்லாண்ணா. இப்போ அவங்க வந்து சேர கன நேரம் ஆகுமே ஐயா? ஆளுக்கு மறைக்கிறா எங்கே நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜானகி கிட்ட தான் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். உள்ளால வந்து கொண்டு இருக்கிறாங்க படியல் எல்லாம் சரின்னு சொன்னால் அங்கே சம்பவம் தானே. ஆனால் பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு தான் நிற்குது, என்ன சும்மா நிற்கல. மரங்களை பயன்படுத்தி இந்த அரவாசி பகுதி வெளியே இருக்கிறபடியாக தான் இவர் உயிரோடு இருக்கிறார். என்ன ஜானகி கிட்ட நெருங்கிட்டாங்களா? அந்த சைட்டுக்கு தான் ஒதுக்கணும், அப்பதான் அது கரைக்கு வரும். இருந்தால் போனது இங்கே பாருங்க, இருந்தால் நீந்தி தெரிகிறது. பின்பக்கத்திலானே பொறாஸ் நிற்குது. தள்ளி நீங்களுங்க வடி போட போகிறாங்களாமா? 6 படி சார்ஜ் பண்ண போகிறது. அங்கே வந்துட்டாங்களோ வாக்கல? ஓ கால் ஒன்றே இல்லாதது தெரியுதுண்ணே. அங்கே பாருங்க, தான் ஆளை கலைக்க போகுது. ஆள் பக்கத்தில் அப்படி நிற்கிறது பிள்ளையான விஷயம் என்ன? அவரே மறுக்கா காட்டுறாங்க பாரு.
அவரை தான் இந்த யானை பார்க்குது விரண்டு. ஓ யானை வெளியேறதுக்கு பாதை கூட இல்லையே. நான் நினைக்கிறேன் அண்ணன் சுழி ஓடுறத நம்புறாரு போடக்கா. யானை வந்து ஒரு தண்டி தான் போய் கொண்டிருக்கா. ஓ அந்த ஆள்கிட்ட சொல்லு கேட்குது யானை. அந்த ஆள்கிட்ட சொல்லு மட்டும்தான் கேட்குது. ஆளை வந்து பாருங்க. அங்கே மூலி போகுது. ஃபுல்லாக தானே மறைச்சும் போகுதா. நல்ல க்ளோஸ்அப்பில் வைங்க. என்ன கலைச்சி கொண்டு வர்றேன்னு திரும்பி பார்க்குது. இப்போ பழைய இடத்துக்கு போயிட்டு இருக்கியா? இதுதான் முதல் நின்ற இடம். என்ன நீ போக மாட்டேன்னு இதுக்கு மேலே நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்ற ஒரு கோணத்தில் தான் நான் யானை திரும்பி அந்த ஆளுக்கு சொல்லுதேன். ஆயிட் எப்படி அவர விளையாட்டு இப்படி ஒரு கோபம் கொண்டு தாண்டா. சரி போட் தூக்கி ஒருக்கா போடும். காலில் எதுவும் தட்டுப்படுது. இஞ்ச அங்கே பாருங்க ஒரு ஆள் சொல்லு கேட்காம போய் கொண்டிருக்கிறார். ஆளை சுற்றி வர இருந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனால் ஆள் கலைச்சு கொண்டே இருக்கு. யானையை கலைக்கிறதுல அந்த ஆளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு ஐயா. போட்டில் எத்தனை பேர் நின்றும் வேலை இல்லை. அந்த மனுஷனை குளோஸ் போட்டுடுறா. டே யானை திரும்புதானே. யானை திரும்புது. கிட்ட போகாதியல். அங்க கிட்ட போய் கதைச்சு கொண்டு இருக்கிறதப்பா. யானைகிட்ட போய் கதைக்கிறது ஐயா. அங்க பாருங்களேன். பாருங்க அவர் எப்படி நிக்கிறாரு. யானையோட நல்லா பழகிட்டது. அங்க யானை மூவ் பண்ணுது. ஆனா அந்த பயப்படுற மாதிரி இல்லை. போங்க ஐயா நீங்களும் முதக்கி கிட்ட. அவ்வளவு கிட்ட மனுஷன் ஒரு மனுஷன் நிக்கிறான். ஏதோ கதைக்குது யானை. பாருங்க அந்த யானையை கிட்ட அந்த ஆள் இவர் தான் அந்த உள்ளுக்கு இருந்து வெளியே கொண்டு வந்தாள். ஆனா யானை வலி தாங்க இல்லாம தான் இருக்குது. ஏறி போகுதா. ஆனா பின்னுக்கு போகுது போல. அந்த யானை நொன்றது காரணம் காலையில அதுதான். என்ன இந்த சொட்டி பேருக்கு பிடிக்க வேண்டிய சொட்டை. இல்ல 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 அவர் அவரை வடி வடி வடியங்க வடியங்க. அண்ணா பாக்குறேன்னா முங்க அண்ணா கொஞ்சம் பின்னுக்கு வாங்க. யானை கோவப்படுதா. ஒருக்கா மொக்கா கிட்ட வந்தா அப்புறம் இல்ல ஆள். அடிங்க அடிங்க வடி அடிங்க. இது என்ன வடி இது? ஆள் ஆட்டி கட்ட அடி உண்டாது. ஆனா அந்த பயப்படுற மாதிரி இல்லையே ஐயா. போட்டுகளில் கலைக்கலாம்னு சொல்லி பார்த்தது. புரஸ்காரரும் இறங்கி அந்த வேலை செய்யலாம். ஆனால் கலைச்சது முழுக்க ஆரண்டு கேட்டால் இந்த தான். யானை ஒரு தடவை அட்ராக்ட் பண்ண கூட முயற்சி செய்தது. அதெல்லாம் கடந்து ஆள் இறங்கி யானையோட சண்டை பிடிச்சதுன்னு சொல்லலாம். என்ன யானை கடிச்ச குமாரவேலுன்னு சொல்லலாம். யானை ஓங்கி ஒரு பஞ்சொண்டு கொடுத்தது. ஆனால் கொடுத்தும் அதுக்கு அந்த அசரையில் என்ன மாதிரி என்ன யானை அடிக்க முயற்சி செய்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ சொட்டாமைக்க பார்த்து போடாது யானை நடக்காது. நாங்கள் கும்பிட்ற தெய்வம் அது.
நாங்கள் தண்ணியில் வாழ்றாங்க, இதில் தான் சாப்பிட்றோம். எங்களோட புள்ள குட்டியில் தான் சாப்பிடுது. ஆனால் பக்கத்து மட்டில் அடித்தாலும் கடைசி மட்டும் அடிக்காது. ஏன்னு கேட்கல, அவளை தூரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு கடை. மற்றது அதை விட காலை இல்லாத போல இருக்கு. என்ன அதுக்கு காலம் இயலாது. அதோட எனக்கு தண்ணிக்குள்ள பக்கத்துலேயே நிற்கக்கூடிய இது இருக்குது. இருந்தால் கூட பக்கத்தில் இருந்து அவங்க கூட கவுண்டுகளே நிற்கக்கூடிய கடவுள் கொடுத்துருக்க வராங்களே எங்களுக்கு. கூப்பிடு, கையை தூக்கி கட்டி கூப்பிடுது. வாண்ணா வாண்ணா அண்ணா இந்த வா மோட்டர் இழுத்துட்டு அது ஒன்றும் செய்யாது. இப்போ முன்கால் உடைச்சிட்டான். எங்களோட புள்ள குட்டியில் பெரிய உலகில் ஒரு புண்ணியமாக இருந்து தெரியுமா? இதை காப்பாற்றி விட்டாவோ? வரவா? ரைட் வரட்டாமா? அந்த முன்கால் யானைக்கு முன்கால் அவ்வளவு பவராக இயங்கலைன்ற ஒரு துணிவுல நாங்கள் இறங்கி போகிறோமா? அதுதான் எங்கள்கிட்ட உள்ள ஒரு மனதைரியம். யானைக்கு முன்கால் இயலாதுன்றது. ஆ ஆனால் என்னதான் நிலப்பாடு என்னதான் நடந்தாலும் எங்களோட மக்களுக்காக எடுக்கிற வீடியோ வந்து நீ என்ன நிலைமை நடந்தாலும் வீடியோவை கடைசி மட்டும் கைவிடக்கூடாது. ஓ, சிறந்த புகைப்பட கலைஞனுக்கான வீடியோகிராஃபருக்கான விருது வந்து உனக்கு நான் வழங்குவேன் என்ன நடந்தாலும். சூம்பு எடுக்க அந்த தூரம் சூம்பு பண்ணி ஓ இங்கே ஆள் அங்கே உள்ளுக்கு கடல் வழியாக இறங்கி இங்கே வாருங்க. ரைட் வாங்கண்ணே. முள் அடிச்சு விட்றாத வாளுக்கு. இதை வந்து ஆள் ஒன்று கத்தக்கூடாது, பேசாமல் இருக்கணும் சொல்லிடுறாங்க. இங்கே நிற்கிதுண்ணே. வடிவ வீதி வருங்க, வடிவ வாங்க. அடே எங்கடா இங்கே கிட்ட வந்து வடிவ வீதி வருங்க. ஆள் பீரிட்டு கொண்டு வராதோ? இவங்க வனவளத்துறை வரையிலையோ? ஒருத்தர் மறைய இல்லைண்ணே. அவங்க வந்தாங்கன்னா சரியா ஐயா. இப்போ இதில் மயக்கம் போட வைக்கலாம். போட்டா வேணும்னாலும் சைட்டுக்கு விட்டு தானே உங்களை கூப்பிட்டது. இதை செய்து கொடுங்க. அந்த ஒரு தரம் அவங்க இறங்கி வரையில முழுக்க முழுக்க மக்கள்லாம் இதுக்குள்ள இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்க. மாப்பிள்ள ஆகலும் போகாத. தள்ளுங்க பாப்பா. அதைத்தானே முரல் சைஸ் தானே ஐயா. நீங்க ஓ அதில் கால படம் எடுக்கையில் பண்ணாடுங்க. ஓ இது ஒரு யானைக்குரிய பாதை தான் போல இருக்கேண்ணே. யானை வழக்கமாக இல்லை யானை. இந்த காலை இல்லாத பிரச்சனையில் தான் இந்த யானை வந்து இருக்குது உண்மையிலேயே. இப்போ வந்து இதில் நின்று இதுக்கு கிட்ட கரைக்க ஒதுக்கி எல்லாம் ஏற்றினதாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கடல் தொழில் இந்த குளத்தில் வந்து தொழில் செய்கிற மீனவர்கள் தான் இதை வந்து செய்து கொண்டிருக்கணும். இப்போ அவையை வந்து அதால் வாரன் இதுக்குள்ளால் வாரணுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆக்கள் வந்து அந்த இது மயக்க மருந்தை போட்டு அதோட காலில் உள்ள பிரச்சனையை பார்த்து விட்டால் அந்த யானை தண்டை பாட்டுக்கு தண்டை இதுக்கு போகும். என்ன மாதிரி என்ன அவைகளுக்கு தொடர்படுத்துறீங்களா? அப்போ இந்த போட்டில் வந்திருந்தாலே இந்த பாதையை சரியாக வச்சிருங்க. வேதனை தாங்க இல்லாது கையெடுத்து கூப்பிட்டு கேட்குது.
அவங்கள கும்பிட்டு இது கேளுங்க வாராங்க எல்லாரும் மயிலாண்டியில் போச்சுங்க இதுலேயே ஏன் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு ஒரு இது செய்யணும். இப்போ என்னென்னு சொல்கிற வைத்தியர் வந்திருக்கிறாருன்னா கொஞ்சம் மேலே ஏறினா மயக்க மருந்து போட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இருந்துச்சுன்னா, ஆனால் உள்ளுக்கு வரப்பா எப்படி நம்ம இல்லை என்னத்துக்காக இப்படி செய்யணும் அப்படின்றது வந்து தெரியலை. உண்மையிலேயே இந்த மீனவர்களோட சேர்ந்து அவைகளோட படகுல வந்து இதை வந்து பார்த்தாலே சிம்பிளாக செய்துட்டு போயிருக்கலாம். இந்த இதுக்குள்ளே வச்சு அது வராதபடியாக தானே இதில் நிற்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் வாகனத்தில் வந்தால் கூட கரையை ஏற்றி விட்டுருக்கோம் தானே. ஓ அதான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தானே. ஒரு கிழமையாக ஒரு தரம் வரையிலேருந்து தான் என்ன வந்து கூப்பிட்டு இருந்துச்சுன்னா இந்த நிலப்பாட்டை வந்து பார்த்து பதிவு செய்து போடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே ஜானை வந்து ஒரு கால் இப்போ நாங்கள் ஏன் இவ்வளோத்துக்கு ஜானகிட்ட வந்து இப்படி நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த காலை இல்லாத ஒரு தன்மை தான். அது அறவே ஒரு கால் வைக்க முடியாமல் சரியாக கஷ்டப்படுறத வந்து பார்க்குறோம். இதில் நிற்க மாட்டோம், நாங்கள் இதுக்கிட்ட வந்தே இருக்க மாட்டோம். ஜானை வந்து ஒரு வருத்தமான நிலைமையில் இருக்கின்றபடியாக தான் துணிவா வந்து வந்தது. இல்லாட்டி இந்த இதுக்கு இவ்வளவு பேருக்கும் கலைச்சி சொட்டா போட்டிருக்கோம். தொழிலாளி எவ்வளவு பேரும் வந்து எவ்வளவு மெனக்கட்ட நிக்கிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அவர் இப்போ போன் அடிச்சவர் இல்லோ இல்லை மீடியா இந்த இதெல்லாம் இந்த அரச உத்தியோகத்தர் வந்து அவங்க என்னது சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு தெரியல. அப்படியோ நான் சொல்லணும். உண்மையிலேயே அந்த காட்டுகளில் மிருகங்களை கையாளுறாங்க. பிரச்சனை சொன்னால் ஆஸ்பத்திரியில் போகலாம், ஏதாவது செய்யலாம். இங்கே பாருங்க சத்தம் இருக்குது, இந்த பக்கத்தில் நிற்குது, வேதனையில் கத்திக்கிட்டு இருக்குது. ஆனாலும் உண்டு ஒரு ஒரு கரண்ட் வச்சு கொண்டதோ இல்லை சுட்டுன்னு சொன்னா உடனே போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சுட்டு போகுது. அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஏன் வாராங்கள் இல்லை இங்கே வேதனையால தான் தண்ணிக்குள்ள இறங்கி கொண்டிருக்கேன். இல்லாட்டி அது போய் அதுண்ட கஷ்டம் காலை பார்க்க நீங்க யானைக்கால்னு சொல்லுவாங்க. அது யானைக்கால் நோய்ன்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. அது மாதிரி யானைக்கே யானைக்கால் இந்த பெரிய காலம் இருக்கு. அந்த ஒரு கால் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பெருசா இருக்கு, அது இங்க இருந்துருக்கு, மூட்டில் இருந்து புண்ணு ஒன்றும் இல்லை. அந்த திரும்பிட்டு அப்படியே பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. காடு பிரிஞ்சு கொடுக்கும் ஜானைக்கு இங்கே இருந்து அங்கே இருந்து நேர வரைக்கும். அது சரியாக வேதனைப்படுதுண்ணே. ஆனால் இதான் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கு. சரி பாப்போம். நாங்கள் எங்களோட சுற்றி முதல் வந்து இதால் கலைங்கன்னு சொல்லிச்சு. நம்ம இதால் கலைச்சி தாங்க இங்கே சைட்டுக்கு கேட்டு நாங்கள் செய்வோம். நாங்கள் நிறைவேற்றணும் இல்லையா? கரைக்கு ஏற்றி தரலாம்னு ஆள் வந்து சொல்லிச்சுது. அதே மாதிரி கரைக்கு ஆள் வந்து ஏற்றிட்டு. ஆனால் அதான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஊசியை போட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட சொந்த காசுலையா போட போகிறீங்க? இல்லை நீங்கள் யாரும் உங்களுக்கு யாரையும் ஒரு கட்டாயப்படுத்தின இல்லையே? உங்களோட வேலை இப்போ எங்கே வேலை இல்லாமல் எங்கே இப்போ வந்து அந்த வாகனத்தில் வந்தாங்களே என்ன வாகனத்தில் வந்தவங்களும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க கூப்பிட்டீங்க, எல்லாரும் அறிவிச்சாங்க, சரி நாங்களும் கூட வந்தோம். நாங்க வந்து தொழிலாளி, ஒரு உயிரை கொள்றதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். நாங்க வாய் பேசுறோம், அது வாய் பேசுதா? நீங்க தான் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருக்கும் அடிச்சு சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்க நாங்கள் மட்டும்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே அவங்க வராங்க, பார்த்தோம் டாக்டர் அங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறாரு. இங்கே ஒரு கம்புலையோ குருநாவல்லையோ ஒரு மிருகம் யானை வந்து செத்துருச்சான், அதுக்கு பார்க்க போறேன் நிற்கிறாங்க. யானை வீடியோ ஏன் ஒரு டாக்டர் தான் இருக்காங்களா? நாங்கள் இப்போ கிட்ட வந்து யானையை பார்த்து, யானை வந்து தண்ணிக்குள்ளே நின்ற யானை தண்ணிக்குள்ளேருந்து மயக்க ஊசி போட்டு உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். யானைக்கு தண்ணிக்குள்ளே வச்சு அடிச்சு விட்டு அது தண்ணிக்குள்ளேயே வந்து எடுக்கலாம். எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதால் காட்டு கரைக்கு ஏறினதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு மயக்கம் ஊசிக்கு இப்போ என்னென்னா சிரிஞ்சு முதலும் அதை ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க, ஊசியில் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான். அவையிலால தான் யானை வடி வந்து வேறு கையிலுக்கு ஒரு 5 வடி கொடுத்து இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவை வரைக்கும் இது பயன்படுத்துங்க. அதே மாதிரி இங்கால பக்கத்துக்கு ஏறுற மாதிரி கலைங்க, நாங்கள் பின்பக்கத்தால் வர்றோம்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சனத்தை விட பயப்படுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்து இருக்குது. வந்து இந்த பணிக்கு இப்போ மிருகங்களை கையாளுறது, மிருகங்களோட இது செய்யணும்னா அதுகளை நன்கு தெரிஞ்சவை அவைகளை கையாளக்கூடியாக்கள்லாம் அதை செய்யணும். இல்லை செய்யக்கூடிய இதுன்னு சொன்னால் நாங்களே செய்து கொடுப்போம். எல்லாமே நாங்கள் என்னவா இந்த இப்பையும் கூப்பிட்டு தான் கேட்குது எனக்கு ஏழுதுன்னு. டாக்டர் வந்துட்டாரா? இந்த இவங்க இதுக்குள்ள கிட்ட போய் பார்த்தவங்க எல்லாம் நாங்கள் வெட்டைக்கு எடுக்க வெடிகோடு தான் இருக்கணும். வெட்டைக்கு வெடிகோடு தான் வெட்டைக்கு எடுக்கணும். கொஞ்சம் வெட்டைக்கு கொண்டுட்டாங்க. அதான் வெட்டைக்கு கொண்டு வரட்டாங்க கேளுங்க. அங்கே இங்கே ரோட்டுக்கு தான் கொண்டு வருவோம். ரோடு பக்கத்து ரோட்டுக்கு தான் கொண்டு வருவோம்.
இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது பத்தையா இருக்குதா? இவை ஷூட் பண்ணக்கூடிய வசதி இல்லையா? இட தரப்படும். ஏன் இவங்க இதுக்குள்ளால இப்போ கிட்ட போய் பார்த்தாங்களே? கிட்ட நிற்குது, பக்கத்தில் நிற்குது யானை. இவங்க இதுக்குள்ளால கிட்ட போய் பார்த்தா ஒரு கொண்டே காட்டுங்களேன் தம்பியாக்கள். ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி ஷூட் பண்ணலாமான்றது. வாங்க இதால வாங்க, இதால கிடையால போய் பின்பக்கத்தில் போங்க. இதோடு போடுவோம். அதுக்கு ஒரு பெரிய ஐட்டங்கள்லாம் இருக்கா? ஜக்குகள், மருந்துகள். அமைதியா பக்கத்தில் இறங்கி சுட்டு அடிக்கலாம். எப்படி போய் வெடி போட பாஞ்சது? வெடி போட பாஞ்ச பாய்ச்சல்ண்ணா. இங்கே வாணும், இங்கே வா. இந்த யானை வர காடு பிரியுமென்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த வெடியை வந்து ஆள் வந்து அடித்த கையோட வந்து பாருங்கள். சும்மா இப்போ காடு இப்படி மூடி கிடந்த காடுன்னு வைங்களேன். இப்படி கிடந்த காடு, இந்த காடு அப்படியே டோசர் ஒன்று போன மாதிரி பாதை ஒன்று அடிச்சிருக்குது. ஒரு படி தானா அண்ணா கிடக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கட அந்த மூவை வந்து எடுக்கிறதுக்கு வெடிபொருள் வசதிகள் இல்லாத காரணத்தால் வந்து சில போல நாங்கள் பின்னோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமா? என்னென்ன யானை தங்கிட்டுதோ? யானை இதில் நிற்கிது, வெடி போட்டோம். வாகனத்துக்கு போங்க, இந்த மாதிரி குழல் தருவாங்க, பண்ணிக்கிட்டு வாங்க. கையால் பிடிக்கவும். இது இப்படித்தான் சட்டிக்கிறதுன்னு இந்த மேலே போய் வெடிக்கும். அது ஓ அந்த முதல் செய்த மாதிரி செய்யுங்கவா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன மாதிரி மூவ் எடுக்குது இருக்கா? ஆனால் முதல் ஒன்று மூவாயி கிட்டப்பட்டதாக்குமா? ஆனால் நகருதோ? நகருதான். அப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையில் இல்லை, பொருள் இல்லை, கைவசம் ஒன்றும் இல்லையா? ஓ, கைவசம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட வேறு பகுதியினரை வந்து அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு தேவையானதை வந்து கொண்டு வாங்கண்டு. ஓ, ஆனால் இங்கே ஒரு 5-6 யானை இருக்குது. அந்த யானைக்குழு இந்த யானைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து கிளியவண்ணா வந்து தான் கரைச்சல். இந்த யானை ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கண்டு சின்ன தொலைத்தோட ஒரு போனோண்டு போடுமா இருந்தா என்ன மாதிரி என்ன நகர்ந்துருக்கோ? இப்போ நாங்கள் காடு மாறிடுவோமோன்ற ஒரு பயமாக இருக்குது எங்களுக்கு வந்து. ஃபோனில் வந்து பேட்டரியும் வந்து பெருசாக இல்லை. இப்போ நாங்கள் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு போகலக்கா. ஓ, இது யானைக்குரிய தடங்களா? இவ்வளோ தூரம் நாங்கள் பின்னோக்கி தள்ளி இருக்கிறோமா? அப்படியா? ஓ, பொடியல் வந்து இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கே பின்னுக்கு அலையாக வந்து கொண்டே இருக்கிறாங்களா? ஓ, யானை தடம் இது. இல்லை, இது சரியான முள்ளு பத்தைகள் தான் போய்கிட்டு இருக்கோம். யானை போயிடும். யானைக்கு காடு பிரியும்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கு தான் கண்ணால் பார்க்குறேனே. எங்களுக்கு பிரியாது, நாங்கள் சிக்கி கொண்டு நிற்போம். யானை வரவே இயல்பாகவே மரங்கள் சரிஞ்சு கொடுக்கும். யானையில் பட்டு சரிதுன்ற கதை போய். என்ன மாதிரி அவங்கள எதிர்பார்க்குற மாதிரி ஒதுக்கி கொண்டு வந்துட்டோமா? விடாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க.
ஆ கொமாண்டுகள் ஃபுல்லாக ஃபுல் கொமாண்டில் தானே இருக்கிறாங்க. இது என்ன சும்மாவா இந்த நகர்வு வந்து போய் கொண்டிருக்கு? ஓ எல்லாம் வருவீங்க, எல்லாம் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பாக இருந்த அவ்வளோ பேரும் வருவீங்கம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு வட்ட பிரதேசத்துக்கு வந்து ஏறிட்டோம். அப்போ ஒரு ரோட்டை வந்து இப்போ தான் நண்டி இருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 மீட்டர் நாங்கள் உடைச்சி வர்றதுக்கு அவ்வளோ படியலுக்கு காயமா. ஓ கண்ணுகள் காதுகள் எல்லாம் அப்படி பெரிய அளவிலான காயங்களோட தான் வந்து ஏறி இருக்கிறாங்களே. புஷ்பண்ணா இந்த அதுக்கு ஒரு வெட்டம் ஒன்று இருக்குண்ணா. அதுக்கு ஒரு வெட்டம் இருக்கு, அந்த மணல் அதுக்கு வந்து ஆளை மடக்கலாம் நினைக்கிறேன். நான் போய் பார்க்கட்டுமா அதுக்கு? அப்போ இனி அது போகுது போலடாக்கா, அப்படி மாங்குளை காட்டை பிடிச்சி போயிடும் போலடாக்கு. நடக்கையில் அது என்ன கிடங்கலை இறங்கி இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கு தான் ரோட்டால் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு தான் கிடாக்கறங்கி போயில அந்த பட்டை கிடாங்க அந்த பட்டைக்கு வரலாம். ரைட்டா ஓ இவங்களோட கையில் கொடுத்துருந்தா ஊசி துவக்கில் வச்சு அடிக்க மாட்டாங்க, கொண்டே குத்தி இருப்பாங்க. ஓ வாங்க ஐயா. சரியா, அப்போ நாங்கள் வந்து இன்றைய தினம் வந்து இப்படியே யானையை கலைக்கிற ஒரு நடவடிக்கையில் வந்து இருந்து கடைசியாக இப்போ வெளிக்கிட போகிறோம். இதில் குறிப்பிட்ட ஆக்கள் வந்து அந்த அன்னையிற செயல்பாடு வந்து அளப்பெரியது. அந்த யானையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டிருந்தார். அதே மாதிரி இந்த அண்ணன் படி இன்னும் ஒரு சிலர் வந்து போய் வர்றதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் தலைவர். அவர் தான் தலைவர். ஓ அந்த குளத்தில் தலைவரும் வந்து இங்கே வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டிருக்கிறார் இந்த யானையை வந்து வெளியே கொண்டு. அதே சமயத்தில் முதல் தலைவர் கிணத்துக்கு இறங்கும் போது அவர் இவர் தலைவராக இருந்தார். சரி இது செய்ய மாட்டாங்க நாங்கள் பார்த்த அளவில். உண்மையிலேயே இது இந்த வேலை திட்டம் வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு இதாக வந்து துணிஞ்சு காடுகளில் இறங்கி செய்யக்கூடிய ஆக்களால் தான் முடியும். சேறுபடாமல் முள்ளுப்படாமல் வேலை செய்யணும்னு நினைச்சா அது வந்து முடியாத ஒரு காரியம் என்ன. அப்போ வாங்க போவோம். ஒரு ஆள் கூட்டிட்டு போட்டோம். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிழமையா இந்த யானை வந்து ஒரு ஓ இப்போ ஒரு கிழமையாக இந்த யானை வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது. டான் டிவி சில சக்தி இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து பதிவு செய்தது நாங்களும் கதைச்சினாங்கன்னு சொல்லி இங்கே உள்ள தொழிலாளர்கள் தான். இவர் தான் மீனவ தலைவர். இங்கே இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு வந்து அப்போ கூப்பிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவை வந்து பதிவு செய்து போடுங்க. அந்த யானைக்கு வைத்தியம் செய்கிறதுல விருப்பம் இல்லை. இப்போ நானும் இந்த இதில் இருந்து சரி இப்போ விடிய என்னென்னு சொல்கிறது ஒரு 12 மணிக்கு அப்புறம் வந்தேனான்னு இது வந்து இப்போ பின்னேரம் இருண்டு போச்சுது. இப்போ இவ்வளவு நேரத்துக்கு மினக்கட்டு யானைக்கு மட்டும் இல்லை. இப்போ எங்களோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ கேமரா மேன் வந்து ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் இடைவெளியில் அதுக்கு கிட்ட போய் மூவ் பண்ணி அது ஒரு கால இயலாத யானை. இப்போ நீங்கள் இப்படி பக்கத்தில் போனாலும் அது வந்து ஓடி வந்து கலைச்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அது சம்பந்தமான அதிகாரிகள் வந்து ஃபுல்லாக இப்படி காலை உதச்சி ஓடுறதுக்கு தான் தயாராகிருக்கணும். ஆனால் இங்கே உள்ளாக்கள் வந்து அதுக்கு கிட்ட போனதுக்கான காரணம் என் சொல்கிறதுல அதுக்கு இயலாது. என்ன ஒரு கால் முன்னங்கால் அப்படி மடிஞ்சு விழுகுது. இப்போ மடிஞ்சு விழுகிற யானைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து விளங்கிட்டுச்சு. இப்போ டாக்டருக்கு இதில் வேலை கூட இருக்கா இல்லை இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறது தெரியலை. அந்த யானை இப்போ திரும்பவும் போய் தண்ணியில் தான் இறங்கும். அப்போ தண்ணியில் இறங்கிக்க அந்த மீன்பாடு அதை வந்து கூடுதலாக மீன் வலை விடுற இடம் தொழிலாளர்கள் இந்த சைட்டில் உள்ள தொழிலாளர்கள். இப்போ இது இங்கே எந்த சைட் இது அங்கால சாந்தபுரம். ஓ சாந்தபுரம் சைட். அப்போ அந்த சைட்டில் இருக்க இவைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாகவே
இருக்குது. என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலையில எல்லாம் அறுத்து கொண்டு யானை வந்து உழுக்கும். யானை குளத்துக்குள்ளேயே இறங்கி கூடுதலான நேரம் குளத்தில் நிற்க வேண்டிய காரணம் வந்து யானைக்கு ஒரு கால இயலாது. அப்போ தண்ணியில் மிதந்து கொண்டு கேட்க சுகமாக இருக்குது. அதுவே தரையில் அதை வச்சிருக்கேக்கில் வேதனை தாங்க முடியாமல் தான் யானை அந்த யானையை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இப்போ இவர் வந்து இவர் தான் அந்த வடியை போட்டு உள்ளுக்கு இருந்து கலைச்சி வழியாக கொண்டு வந்து கிட்ட மட்டும் எல்லாம் காட்டேக்குள்ள கடைசியாக இதில் வச்சு காட்டுனீங்க அவருக்கு ஜானி டாக்டருக்கு காட்ட டாக்டர் என்ன சொன்னவர் இன்னும் வட்டைக்கு வரணும் முதுகில் வச்சு ஒன்றும் செய்யலாம் வட்டைக்கு வரணுண்டு வடியும் தெரியணும் இல்லை வடி இல்லைன்றாங்க மற்ற அதை விழுத்தக்கூடிய இடம் விழுத்தக்கூடிய ஆனால் அதை செய்கிறதுல விருப்பம் இல்லாத ஒரு தன்மை எங்களுக்கு இப்போ பார்த்ததுல எங்களுக்கு விளங்கு வலிக்கிட்டோன்னு நான் திருப்பி அவர் வலிக்கிட்டார் வலிக்கிட்ட கதவை திறந்து வேற வலிக்கிட்ட நான் இப்போ நீங்கள் ஒரு கிழமையை அறிவிச்சு அவர் இங்கே வரையில இப்போ ஒரு கிழமைக்கு பிறகு தான் நீங்கள் வந்திருக்கிறார் தெரியாது அவர் டாக்டர்ன்றது விஷயம் எங்களுக்கு தெரியாது தானே. இவர் தான் டாக்டர்னு சொல்லி யாருக்குமே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சும்மா ஒரு விஷயத்தை காட்டலாம் தானே எங்களுக்கும். அப்படியான பக்கம் இருக்கலாம். உண்மையிலேயே நாங்கள் அதை பற்றி யோசிக்கல. அந்த யானையை அப்படியே காப்பாற்றணும் விஷயம் தான். உண்மையிலேயே இது இந்த 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 இடத்துக்கு இப்போ எங்கட பகுதி என்று சொன்னால் எங்கட இங்கே கிளிநொச்சி இந்த சைட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார். அந்த டாக்டர் ஒரு 4 டாக்டரை போட்டு விடலாம். அங்கங்கே மிருகங்களுக்கு ஒவ்வொரு மிருகங்களுக்கு பிரச்சனை. அதுவும் யானை வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. அருகி வர்றது ஒரு இனம் வந்து அப்போ அதை எங்களோட இந்த ஏரியா மக்களும் வந்து அந்த அது வழி தாங்க இல்லாமல் நிற்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு தான் இப்போ நான் எல்லாம் மட்டும் கிட்ட போய் வந்து பார்த்ததுக்கான காரணம் யானையால் மூவ் பண்ண இயலாது. அது அப்படி கோவம் வந்து மூவ் பண்ணாலும் அவ்வளோ வேகமாக கிட்ட வந்து வராது யாருக்கு கிட்டையும். அப்போ மெதுவாக தான் அது நகர்ந்து கொண்டு இருக்குது. இது சம்பந்தமான துறையினர் என்ன இந்த எங்களுக்கு இப்போ இது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. பொதுவாக இங்கே நடந்த பிரச்சனையை வந்து பதிவு செய்திருக்கிறோம். மக்களுடைய கருத்தையும் இங்கே நடந்த பிரச்சனையும் பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள். என்னன்னாங்க இந்த யானை வந்துட்டு நாங்கள் திரத்தினருக்க யானை எங்களோட வந்து அந்த வனவன பாதுகாப்பு வரணும் எங்களை பின்னால் மக்களை பின்னால் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படி அவங்க யானை சத்தம் கட்டாலே ஓடுறாங்க விட்டுட்டு இவங்களெல்லாம் யானை வைத்தியம் செய்கிறாக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்கள் நீண்ட நேரமாக முயற்சி செய்து அது தோல்வியாக போயிட்டேன்டா டாக்டர் வந்து வெடி வைக்க இல்லாமல் போயிட்டார். நாங்களும் இவ்வளோ நேரம் நின்று மினக்கெடுத்தி சரி வரையில் நேரமும் ஆகுது. நாங்கள் இனி வலிக்கணும். எங்களோட பகுதியை எங்களோட தொழிலுக்கு வர பகுதியை காட்டு பிரதேசம். இதுக்கு நாங்கள் இவ்வளோ யானையை சந்திச்சு தான் பாருனாங்க. இந்த யானை ஏழக யானையை பாதுகாக்கணும்னு தான் நாங்கள் முழு பேரும் கூடி நின்று ஒத்துழைப்பு செய்தும் வெற்றிகரமாக முடிய இல்லை. அந்த யானையில் பிரச்சனை கண்டறியப்படையில் அது நடக்க முடியாமல் தெரிஞ்சவன்றிருக்கு. ஆனால் நீங்கள் என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவர் தான் யானையை கிட்ட போய் கலைச்சார். எங்களை பொறுத்தமல்ல அவர் வந்து டாக்டர் வந்து அதுக்கு வைத்தியம் செய்யணுன்ற குறிக்கோளில் வரையில தான் வரணுன்ற கடமைக்கு வந்து போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டு போகணுமன்ற நான் மீடியாக்கெல்லாம் போடுறோம்ன்ற காரணத்துக்காக வந்து போகணுமன்ற கடமைக்கு வந்து போகிறார் நினைக்கிறேன். மற்றபடி அவர் அதுக்கு சிகிச்சை செய்யணுமன்ற நோக்கத்தில் வரையில ஏண்டா நான் யானையை கிட்ட கூட்டிக்கிட்ட காட்டுறேன் காட்டியும் அவர் சிகிச்சை செய்யாத அளவில் நாங்கள் இதுக்கு என்ன முடிவெடுக்கிறோன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, இவை தான் என்னையும் கூப்பிட்டது. இவ்வளவு காலம் இவ்வளவு நாள் நாங்கள் எல்லாரையும் அணுகிறோம். ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போ அதுக்காக நானும் வந்து இதை வந்து பதிவு செய்திருக்கிறேன். இதோடைய கூட வந்திருக்கிறேன். உண்மையிலேயே எந்த ஒரு இதில் வந்து தெரிஞ்ச விஷயம் இந்த இவரை மாதிரி கிட்ட நின்று யானையை பற்றி நன்கு அறிஞ்சு யானையோட தன்மை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இவரை மாதிரி ஆக்களுக்கு தான் இந்த காட்டில் மிருகங்களுக்கிட்ட போய் அதுகளை சரி இப்படி வெடி வச்சு கீழே விழுத்துறேன்டா முள்ளு 10 ஓடலாம். படித்தவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா படிச்சுட்டாலும் முள்ளுகளில் இறங்கி ஓடி அந்த வேலை செய்ய இயலாது. அப்போ அது ஹார்டான எந்தெந்த துறைக்கு எப்படியான ஆக்கள் தேவைன்னு சொன்னால் அப்படியான ஆக்கள் தேவை. இப்போ இவையில் இந்த இப்போ வந்து இறங்கி செயல்பட்ட ஆக்கள்கிட்ட நடவடிக்கையில் வந்து பார்க்க இங்கே உள்ள மக்கள் வந்து யானைக்கிட்ட நின்று எல்லாம் யானையை அணைச்சி கொண்டு கரையில் இப்போ அவங்களோட கையிலேயே 5 வடியை கொடுத்து போட்டு இதுக்குள்ளால் போட்டு கலையுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. தம்பி எங்களுக்கு யானையால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அது வரும் அது போகும். அது ரோட்டால் போகும் இல்லை காட்டால் போகும் எங்கே ஏதோ செய்யும். அதாவது எங்களுக்கு எந்த ஒரு இஷ்டம் இல்லை. அது யானை அடிக்கிறது வளமாக தான் இல்லை, இங்கே மட்டும் இல்லை. எங்களுக்கு எங்களுடைய விஷயம் என்ன, அந்த யானையை காப்பாற்றணும். அந்த யானையால் எங்களுக்கு சேதம். அந்த ஏறாத யானை தானே தண்ணிக்காலையே போகும், தண்ணிக்காலையே வருது. அந்த வலையில் எங்களுக்கு சேதப்படுது. அந்த ஒரு பிரச்சனை வேலைக்கு இருக்குது. வேலையில் சேதப்படுத்துகிற பிரச்சனை. இப்போ உண்மையிலேயே இந்த துறையில் வேலைக்கான ஆட்களை வந்து பார்த்து சரியாக வந்து போடைக்குள்ளே இந்த வேலை திட்டமெல்லாம் சட்டன்னு நடக்குமன்றது நான் இப்போ இதில் வந்து பார்த்து கண்காணித்து நான் தெரிஞ்சு கொண்டபடியும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி அண்ணாக்கள் வந்து கூப்பிட்டு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இந்த கிளிநொச்சி பகுதியிலேருந்து யூடியூப் ஃபேஸ்புக்னு சொல்லி எல்லா சைட்லேயும் வந்து உங்களோட வீடியோக்களை வந்து பார்க்குறோம். எங்களோட இந்த பிரச்சனையும் பதிவு செய்து போடுங்கன்னு சொல்லி அவையில் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் பதிவு
செய்து போட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இவை வந்து இப்போ இன்றைக்கும் டாக்டர் வரமாட்டார் என்று சொல்லி இருந்துச்சுன்னா நான் டாக்டர் வந்திருக்கிற டாக்டர்கிட்ட கடைசி வரைக்குமான செயல்பாடு அவர்கிட்ட கதை பேச்சுகள் இதுகள் எல்லாம் வச்சு பார்க்க அவர் கடைசி மட்டும் இதை செய்ய மாட்டார்ன்றதை நாங்கள் 3 மணிக்கே முடிவு செய்துட்டோம். இவர் ஒரு குறிப்பிட்ட டைம் 2 போட்டு வலிக்கிட்டுருவாருன்ற உறுதிப்படுத்துகிறோம். சரி அப்போ வலிக்கிடுவோமே ஐயா. நன்றியா. ஓகே நீங்கள் எங்களை பின்னாலே திட்டுக்கிறீங்க நீங்கள், ஆனால் அவங்க வந்து ஒரு தினம் மாறாங்க. எனக்கு அதைத்தான் நாங்கள் சுருக்கமாக சொல்லிக்கொள்றது. இதை சொன்னால் எங்களுக்கு இருக்கணுன்றுவாங்க. வாங்க போவோம். நன்றியா.